Ladies and gentlemen, it is our privilege to introduce our esteemed chief guest, Dr. Vedahunan Mahadevan. Dr. Mahadevan is a renowned healthcare professional and serves as a prominent member of the team at IMHO Canada. With his extensive expertise and dedication, he has made significant contributions to the healthcare community. Let us warmly welcome Dr. Vedahunan Mahadevan to the stage. கன்னித் தமிழால் பின்னி பிணைந்து வண்ண வண்ணமாய் எண்ணம் இனித்திட பொங்கு தமிழ் உணர்ச்சியிலே புது யுகம் ஒன்றை படைத்திடும் குறிக்கோளை கொலு செய்து முன்னணியில் முனைந்து நிற்கும் ஸ்கிரீன் ஆஃப் பீல் கம்யூனிட்டி அசோசியேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தமிழால் இணைகின்றோம், நாம் எல்லோரும் தமிழர்கள் என்பதில் பெருமைப்பட வேண்டும். நான் இன்று எனது உரையை, ஒரு சிற்றுரையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாற்றி மாற்றி உரையாற்றலாம் என்று இருக்கின்றேன். Hope that's okay. Friends, do you know which is the oldest living language in the world? Anyone knows? Not because we are Tamil we should say, but it is Tamil. There are few classic language. There are 6 classic language. One classic language which is still living is Tamil. திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும், தாடி வச்சு பெரிய முடியெல்லாம் வச்சு. How many of you have read திருக்குறள்? Excellent. Thanks to Screen of Peel, I think திருக்குறளும் அதில் ஒரு திருக்குறள் ஒன்று வருகின்றது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அப்படி என்றால் என்ன? திருவள்ளுவரே he taught medical students மாதிரி தெரியுது. Because to find out, to treat a disease, first thing the doctors we treat, we teach medical students. I'm part of McMaster University, so we teach medical students first diagnose. முதல்ல என்னென்று தெரிய வேண்டும். சும்மா டாக்டர் வந்து இருமின உடனே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தால் அவர் டாக்டர் இல்லை. அவர்கிட்ட தயவு செய்து போயிடாதீங்க. பட் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதனுடைய காஸ் ஆஃப் அந்த நோயினுடைய ஆரம்பம் என்ன? வாட் இஸ் த காஸ் ஆஃப் த டிசீஸ்? அது தணிக்கும் வாய்நாடி. அதற்கு பிறகுதான் அந்த காஸ் என்னென்று கண்டுபிடித்து 2 விஷயங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். ஒன்று, அந்த நோயின் காரணி என்ன? வாட் இஸ் த காஸ் ஆஃப் த டிசீஸ் அண்ட் வாட் இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் தட். ஸோ வி ட்ரீட் த சிம்டம்ஸ். ஒரு பெயின் இருந்தால் ஒரு நோயாளி, முந்தியெல்லாம் when I did medical school, don't ask me which year, when somebody comes with an abdominal pain, they don't give anything because அப்போ they thought இவருக்கு இந்த வலிக்கு மருந்து கொடுத்தால் பிறகு வார டாக்டர்ஸ் வந்து அது மறைச்சு போடும் என்று சொல்கிறது. இட்ஸ் ரியலி ட்ரூ. இப்போ வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா, ஐ டூ எமர்ஜென்சி ஒர்க். எமர்ஜென்சிக்கு போனீங்கன்றால் முதலில் அந்த வலியை நாங்கள் எடுத்து விட்டுத்தான் மிச்ச வேலை செய்கின்றோம். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கண்டால் முதலில் அந்த அப்பெண்டிசைட்டிஸுக்குரிய அந்த வலியை எடுத்து விட்டு தான். இல்லை நீங்கள் குளறி கத்தி கொண்டு இருக்கேக்கில்ல, நீங்கள் ஒரு கேட் ஸ்கேனுக்கு போய் பிறகு டாக்டர் பிரசாந்த்கிட்ட போனால் அவருக்கு அங்கே டயக்னோஸ் பண்ண இயலாது. த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாக்டர்ஸ் ஒர்க் இஸ் த ரேடியாலஜிஸ்ட் ஒர்க். ஒரு சின்ன பிள்ளை விட்டால் போதும், it can actually cause a turning point to a patient. அப்போ ஒரு மெமோகிராம் வாசிக்கிறார் என்றால் அந்த மெமோகிராமில் ஒரு சின்ன ஒரு புள்ளி அதை அவர் மிஸ் பண்ணி போட்டு அங்கால அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் அவர்கிட்ட மெசேஜ் பார்த்து கொண்டு இருந்தார் என்றால் தட் கேன் பி அ டேர்னிங் பாயிண்ட் டு அ லேடிஸ் லைஃப். அப்போ இப்போ நான் என்ன சொல்லுவார் என்றால், there are 2 things. One is the symptom, the other one is the cause. அதைத்தான் திருவள்ளுவர் அழகாக சொன்னார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொன்னார். அப்போ இப்போ நான் இதே இன்றைக்கு சொல்லுகின்றேன் என்றால்,
நாம் இன்று நன்றாக இருக்கின்றோம். நாம் இன்று கனடாவிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 22ஆம் திகதி, ஜூலை மாதம் 25ஆம் திகதி 40 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் கொழும்பில் இருக்கும்போது, நான் கிரேட் 12 படிக்கும்போது எனது வீடு தகர்க்கப்பட்டது. என் கண் முன்னால் என்னுடைய புத்தகங்கள், 3 மிருதங்கம், ஒரு தபேலா, 2 ஹார்மோனியம், ஒரு பெரிய நூலகம் வைத்திருந்தேன். எல்லாமே கண் முன்னால் எரிந்து சாம்பலானது. இப்போவாது நீங்கள் என்னுடைய ஏஜை நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ தெரியாது. அப்போ அதை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். தி பிளாக் ஜூலை என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் 40 வருடங்கள். அதைத் தொடர்ந்து 29ஆம் திகதி என்னுடைய நண்பர் நிருத்தன் சண்முகராஜா, அவரும் அவரது தகப்பனாரும் அவருடைய சகோதரங்கள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். அதிலே நானும் ஒருவராக இருந்திருக்க வேண்டும். ஏனோ தெரியவில்லை, ஒரு சிறிய தாமதம், அப்பெல்லாம் செல்ஃபோன் இல்லை, சிறிய தாமதத்தால் தப்பி பிழைத்து நாங்கள் பல நாடுகளில் we are called the diaspora. So looking back, அதற்கு பிறகு வந்த இலங்கையின் அழிவுகள், so much damage. Everybody talks about 2009. Some of you have not born then. 2009, we lost, we don't know how many people, how many innocent people. We love to talk about a lot of things, but our own people, our own blood, they perished. We don't know. There is no count for that. So what are we doing? என்று யோசித்த போதுதான், because I was asked to speak about this IMHO Canada, குலம் அண்ணே சொன்னார், what is IMHO, International Medical Health Organization பற்றி. நமது புலம்பெயர், we should be proud of being Tamil people, especially from Sri Lanka. ஈழத் தமிழர்கள் என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் முக்கியம். in different levels. Some of our friends are working on the political side. Some of our friends are working on educational side. Some of us are working on some great organizations like Screen of Peel, SOPCA. இது ஒரு தளத்திலே ஒருவரோடு ஒருவர் போட்டி இல்லாமல் எல்லோரும் இணைந்து பணியாற்றுவதில் நாம் இன்று முன்னிலையில் இருக்கின்றோம். உலகத்திலே மிக முக்கியமான சமுதாயத்தில் இருக்கின்றோம், நமது சமுதாயத்தை கட்டியெழுப்பதற்கு. அப்போது இலங்கையில் இருப்பவர்களுக்கு என்ன செய்கின்றோம் என்ற இந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லை. ஆனால் இந்த வாலண்டியர் ஒர்க், இதில் 2 விஷயங்கள் we again talk with medical students. There are 2 things as family doctors we follow. There is one thing called sympathy and there was something called empathy. Have you heard these 2 words? What is the difference? I'm going to ask one of the young folks here. Have you heard these 2 terms? Sympathy and empathy. யாருக்கா தெரியுமா? Sympathy, அனுதாபம். Empathy? Okay, there is a difference. We think it's the same. இப்போ நாங்கள் ஹைவேயில் காரில் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நீங்கள் ஒருவர் அடிபட்டு இரத்தம் ஒழுகுவதை பார்க்கிறீர்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அனுதாபம் வருகின்றது. அதுக்கு பேர் சிம்பத்தி. ஸோ வாட் இஸ் எம்பத்தி? அந்த அடிபட்டவர் என்னுடைய குடும்பத்தினராக இருக்க முடியுமோ, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, நான் அவரோடு எப்படி ஐ எம் ஐடென்டிஃபைங் மை செல்ஃப் வித் திம். தட் இஸ் எம்பத்தி. ஸோ there is a big difference between sympathy is yes, அதை பார்த்து நாங்கள் பரிதாபப்படுகின்றோம், கடந்து போகின்றோம். பட் எம்பத்தி, ஐ எம் ஐடென்டிஃபைங் மை செல்ஃப். அங்கு அடிபட்டவர் நானாக இருக்கலாம். அதைத்தான் we teach medical students. உங்களிடம் வரும் நோயாளிகள், நீங்கள் அந்த நோயாளியாக இருந்து what do you expect from the doctor, give that back to them. That is empathy. So
when we say doing charity work back at home, it's a very fashionable thing. This IMHO was formed in the US by few doctors having a Saturday night party, having few drinks, and they said, hey, we should do something. This is 2003 I'm talking about. Then happened tsunami. So tsunami time இந்த மருத்துவர்கள் எல்லோரும் அங்கே யூஎஸில் இருந்தவர், இப்போ கனடாக்கு இன்னும் வரையில், யூஎஸில் இருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்கும் மக்களுக்கான பல பொருட்களை அனுப்ப துவங்கினார்கள். ஏனென்றால் கிவிங் சம்திங் இஸ் வெரி ஈஸி. $100, $200, even 1,000. I know Jeevanna is here. Whenever we have a program, he's the first person to come here. You can, I don't know whether we are going to hear his signature tone. Oh yeah, that's him. So, but I'll give you a good example. During the tsunami time, people collected a lot of stuff with good intention. But there were a lot of ECG machines were shipped to Batticaloa, which ultimately were thrown into garbage because there was no need for ECG machine during a tsunami time. So we wanted to do this work in a very scientific way. So first thing is, do the needs assessment. Does this community, does this man needs this? இப்போ டாக்டர் இப்போ என்னட்ட கொண்டு வந்து பிரசாந்த் விடுங்கோ, என்னட்ட கொண்டு வந்து நல்ல வடிவான ஒரு ஹேர் ஷாம்பு கொடுத்தால் எனக்கு ஐ டோன்ட் நீட் தட், பிரசாந்துக்கு தேவைப்படும். அதே மாதிரி தான் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பின்தங்கிய கிராமத்தில் ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் விச் இஸ் வர்த் about 20,000 Canadian dollars வாங்கி கொடுத்தவையல். பட் they didn't do that needs assessment. அங்கிருந்து அந்த அல்ட்ராசவுண்ட் மெஷினால் பலனடைபவர்கள் ஒருவரும் இல்லை என்றால் பக்கத்திலே முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போகலாம். அதோடு அங்கே ட்ரெயின்டான அந்த டெக்னீஷியன் இல்லாமல் அந்த இது பழுதாகி போய் கடைசியில் கார்பேஜுக்கு போயிடுது. அப்போ IMHO Canada, we thought we need to do this scientifically, so needs assessment. And we don't just throw the money and say, hey, do this, do that. No. And we follow up. அதில் இடம்பெற்ற நான் இதில் பல இது பேசிக்கொண்டே போகலாம். I'll finish in another 3 minutes. One of the signature projects we are still continuing is what we call the palliative care project. So palliative care என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நினைக்கிறது palliative care என்றால் it's a death sentence, and absolutely no. palliative care என்பது வலி தணிப்பு மருத்துவம், அதாவது ட்ரீட்டிங் த சிம்டம்ஸ். எண்ட் ஆஃப் லைஃப் கேர் என்றது தான் அந்த இறுதிக்கால பராமரிப்பு என்றது, அதுவும் பார்ட் ஆஃப் palliative கேர். ஸோ இங்கே எல்லாருக்கும் தெரியும், உங்களது குடும்பத்தில் கூட பல பேர் அந்த palliative கேரை எடுத்திருக்கலாம். ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு கேன்சர் இனிமேல் ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை என்கிற நிலை வரும்போது கனடாவிலே ஐ எம் அ palliative care trained physician. அப்போ என்னை மாதிரி ஒரு மருத்துவர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து அங்கே நர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ், நர்ஸ் எல்லாரும் வீட்டிலே ஒரு ஆஸ்பத்திரி செய்துவிட்டு அவரது இறப்பு வரைக்கும் அழகாக திட்டமிட்டு, இறப்பு ஒரு கௌரவமான ஆனரபிள் டெத்தாக என்றால் எல்லோரும் நாங்கள் ஒரு நாள் போகின்றோம். அது இன்றைக்கு பின்னர் இரவாகவும் இருக்கலாம், அல்லது இன்னொரு 40 வருடம் கழித்தும் இருக்கலாம். ஆனால் அந்த இறப்பு கௌரவமான இறப்பாக இருக்கும் தான் இந்த palliative கேரின் தத்துவம். இலங்கையிலே இப்பொழுது ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இலங்கையிலே பல பேரை பார்த்திருக்கின்றோம். கடைசி காலத்திலே ஆஸ்பத்திரியிலிருந்து ஐயோ ஐயோ என்று கத்தி கத்தி இறப்பவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இங்கே இருக்கிற palliative கேர் டெக்னாலஜியை ஏன் இலங்கைக்கு கொண்டு போகக்கூடாது, நார்த்லையும் ஈஸ்ட்லையும் என்று சொல்லி நாங்கள் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் 5 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து கெனடியன் தமிழ் காங்கிரஸ் எங்களுக்கு சில காசு கலெக்ட் பண்ணி தந்தார்கள். ஒரு $50,000 வைத்துக்கொண்டு 2 மருத்துவர்களையும் 3 நர்சிங் ஸ்டாஃபையும் ஹைதராபாத்துக்கு அனுப்பி அவர்களை ட்ரெயின் பண்ணி ஒரு பைலட் ப்ராஜெக்டாக வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் ஆரம்பித்து மிக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தது. அதுக்குள்ள பேண்டமிக் வந்த தேங்க்யூ கோவிட் தொற்று வந்ததும் அதுக்கு மேலே செய்ய முடங்காமல் நல்ல காலம் எங்களுக்கு ஜூம் இருந்ததுனால இன்னும் 15 டாக்டர்ஸ் அண்ட் 15 நர்சிங் ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணி கோவிட் டைமில் ஆன்லைனில் நானும் அதில் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன். அப்போ ட்ரெயின் பண்ணி கோவிட் முடியும் தருவாயில் இப்பொழுது
உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்திலே எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றன என்று தெரியும் என்று நினைக்கின்றேன். 5 மாவட்டங்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார். 5 மாவட்டங்களிலும் இந்த palliative care services இப்பொழுது இருக்கின்றது. வீட்டிலேயே போய் ஹோம் பேஸ்ட் palliative care இப்பொழுது அங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் வேலை செய்யும் வந்தது ப்ரைவேட்டாக ஒன்றும் செய்வதில்லை. அங்கே இருக்கும் கவர்மெண்ட்டுடன் இணைந்து தான் நாங்கள் செய்வது. இன்னொரு பிரின்சிபல் என்னவென்றால், நாங்களே இனி 10 வருடத்துக்கு அதை தொடர முடியாது. அரசாங்கம் அது டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் வாட் அவர் ஜாப் இஸ் டு பில்ட் த பிரிட்ஜ் பிட்வீன் பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட். ஒன்ஸ் த கவர்மெண்ட் இஸ் ரெடி, தே வில் டேக் ஓவர். இப்பொழுது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வந்து நாங்கள் அடுத்த palliative care தொடங்கலாம் என்று இருக்கின்றோம். இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ். கோவிட் டைமில் வீட்டுத்தோட்ட ப்ராஜெக்ட் என்பது மிக அற்புதமான 400 ஃபேமிலிஸுக்கு வீட்டுத்தோட்டம் செய்வதற்கு கணக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் மேடம். பட் இன்னொரு இது என்னென்றால், கெனேடியன் கவர்மெண்ட் ட்ரஸ்டட் அஸ் பிகாஸ் we don't have an office. Our overheads is zero. Our only overhead is the annual accountant fee and the lawyer fee, which is provided by our board members. And I'm the oldest board member, so we have young board members. We have on different, it's not a doctor's organization. So I am not the president now, I am the immediate past president, I am the board members. We have young people in the board. And this is like Canadian government, Global Affairs Canada said, we're going to support you for a project. So it's a women empowerment project. It's started in 2 places, in Batticaloa and in Kilinochchi. இப்பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்கின்றது. So IMHO Canada is an organization, is a Canadian charity organization, and without any office or any overheads. So நான் இப்போ என்ன சொல்ல வரேன் என்றால், we need to work in different levels. We need political activism. We need do projects. Something like SOPCA is a very important organization. We need more SOPCAs in Canada. We need organizations like IMHO without contradicting, we need to work hand in hand. என்று நல்ல செய்தியோடு முதல்ல குலமண்ணே என்ன கேட்டார், we would like to invite you as a chief guest என்றார். நான் பின்னால் திரும்பி பார்த்து என்னையா கேட்குறீங்கன்னு சொன்னார். No, he said no, come and talk about something about IMHO, and we'll be glad to do that, because this is I told him, don't call me as a chief guest, call me as a performer. So he said, no, come as a chief guest. And அருமையான வீணை வாத்திய கலைஞர்கள், அருமையான நடன கலைஞர்கள். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லி இந்த உரையை முடிவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். எல்லாரும் பார்த்தீங்களென்றால் கிரேட் 12 வர்ற வரைக்கும் வீணை வாசிப்பினம். எங்கட இலங்கை தமிழர்கள் வீடுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு வாத்திய கருவி வாசிப்ப இருக்கும், டான்ஸ் ஆடுபவர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிலும். நான் இந்தியாவில் படித்தேன், இந்தியாவில் அப்படியெல்லாம் கிடையாது, நமது ஈழத்தமிழர்கள். ஆனால் கிரேட் 12 முடித்து யூனிவர்சிட்டிக்கு போனவுடன் இந்த கலைகள் எங்கே போய்விட்டன என்று தெரியாமல் போய்விட்டது. எனக்கு அடுத்த வருடம் 60 வயது ஆகின்றது. இன்றும் நான் ஐ எம் பெர்ஃபார்மிங், நான் மிருதங்கம் வாசிக்கின்றேன், கச்சேரிகளிலே பாடல்கள் பாடுகின்றேன், சொற்பொழிவுகள் செய்கின்றேன். பல என்னுடைய அம்மா சொல்லுவா, தேவையில்லாத வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாய் என்று. இன்றும் அந்த கலைகளை விடாமல், இன்றும் நான் தினமும் எனது மிருதங்கம் ப்ராக்டிஸ் பண்ணவில்லை என்றால் எனக்கு அந்த நாள் போவது தெரியாமல் போய்விடும். ஆகையால் தயவு செய்து, you all are very talented people, but don't stop it there. You should practice your veena, you should practice your dance and perform it. It doesn't matter, it's a big show, it is a super singer, it is at a Scotiabank Arena, it doesn't matter. It can be your basement, it can be in a party. Next Saturday you're having a party, your uncles and aunties sing there, play veena. Don't give up. That's my message to all the young friends, and give little time to the others. Do volunteer work. And thank you very much again, and I'm so honored to be here. Thanks.